இன்றைக்கி நம்ம ஒரு சிறந்த ஆசனம் செஞ்சு பார்க்க இருக்கிறோம். பரிவர்த்த பத்த பாஸ்வ கோணாசனம். இந்த ஆசனம் ஒரு சிறப்பான ஒரு ஆசனம். நம்ம உடல் நலமாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் மனதை அமைதியாகவும் வச்சிருக்க விரும்பக்கூடிய நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆசனம். ஏன்னா உடலும் மனமும் சமநிலையில் இருந்தால் தான் எந்த ஒரு செயலையும் நம்ம முழுமையாக செய்ய முடியும். இப்போ உடலையும் மனதையும் சமநிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு சிறந்த ஆசனம் இந்த ஆசனம். இந்த ஆசனத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது. ஒரு சில நன்மைகளை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். நம்ம இந்த ஆசனம் செய்யும் போது உடம்பை நம்ம முறுக்கி செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ முறுக்கி செய்யும் போது நம்ம வயிற்று பகுதி, நல்ல அடிவயிற்று பகுதி நல்லா முறுக்கிறதுனால உள் உறுப்புகள், வயிற்றினுடைய உள் உறுப்புகள் எல்லாம் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அடிவயிற்றுடைய பகுதி உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு சிறுகுடல், பெருங்குடல், வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ஓட்டங்கள் போய் சீராக சேரும். ரத்த ஓட்டம் நல்ல சீராக சேரும். உடல் உறுப்பு அந்த வயிற்று பகுதி நல்ல பலம் பெறும். அது மட்டும் இல்லை, நம்ம நல்ல தோள்பட்டையும் நல்லா திருப்பி செய்கிறதுனால, தோள்பட்டையும் நல்லா மேல் நோக்கி நம்ம முறுக்கி திருப்புற மாதிரி இந்த ஆசனம் இருக்கிறதுனால, தோள்பட்டை நல்ல விரிவடைகிறதுனால நம்மளுடைய உதரவிதானம், மார்பு தசைகள் அதோடைய இயக்கங்கள் நல்ல வலுப்பெறும். அதேமாதிரி நுரையீரல் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். அப்போ நுரையீரல் நல்ல வலுவாக இருக்கிறதுக்கும் சிறப்பாக இருக்கும். அப்போ நுரையீரல் நல்ல வலுவாக இருக்கிறதுனால மூச்சினுடைய கொள்ளளவு நல்லா அதிகமாகும். அப்போ மூச்சு நல்லா இழுத்து நல்லா அதோடைய அளவு நல்லா அதிகமாகிறதுனால நுரையீரல் நல்லா விரிந்து சுருங்கக்கூடிய தன்மை இன்னும் அதிகமாகும். அப்போ அது அதிகமாகும் போது இதயம் நல்ல பலமாக இருக்கும். ரத்த ஓட்டம் உடல் முழுவதும் சீராக போய் பாயும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலம், இனப்பெருக்க உறுப்புகள், இது எல்லாமே நல்ல வலுவாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசனம். அது மட்டும் இல்லை, நம்ம முதுகு தண்டுடைய அந்த வரிசைகள் இருக்கு இல்லைங்களா, அதை நல்ல பலமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆசனம் இந்த ஆசனம். நம்ம தொடைப்பகுதி, முட்டி பகுதி, கால் பகுதி, இது எல்லாத்தையும் நல்ல ஸ்ட்ரென்த்தனாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கும். இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம மணிப்பூர சக்கரத்தை இயக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசனம். நமக்கு உடல் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா மனதையும், ஏன்னா உடலையும் மனதையும் சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு, இப்போ மனதுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது, ஒரு மன ஓர்மையை கொடுக்கக்கூடியது, மன அமைதியை கொடுக்கக்கூடியது, சிந்தனை திறனை மேம்படுத்துவதற்கு சிறப்பாக உதவக்கூடிய ஒரு ஆசனம் இந்த ஆசனம். நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆசனம், செஞ்சு பாருங்கள். உடல் முழுவதும் நல்ல வலுவாக்குறதுக்கு, நரம்பு மண்டலத்தை நல்ல வலுப்படுத்தக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆசனமாக இருக்கும். இப்போ அந்த ஆசனம் அந்த போஸ்டரில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் நம்ம உடல் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கோ, மனம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது அப்படின்றத இந்த ஆசனத்தில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆசனம் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக அந்த லோ பிபி இருக்கிறவங்க, ஐபிபி இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். அதேமாதிரி இப்போ தான் அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கோம், ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க செய்ய வேண்டாம். இன்னொன்று முதுகு தண்டில் வலி இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டி வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆசனங்களை செய்ய வேண்டாம். ஆனால் வலி இல்லை, நம்ம நார்மலாக இருக்கிறோம், தொடர்ந்து இந்த ஆசனத்தை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இடுப்பு வலி, முதுகு வலி வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஆசனமாக இருக்கும். பெண்கள் கருவுற்று இருக்கிற நேரத்தில் செய்ய வேண்டாம், பீரியட்ஸ் டைமில் செய்ய வேண்டாம், மாதவிலக்கு டைமில் செய்ய வேண்டாம். மற்றவங்க எல்லாரும் செய்யலாம். இந்த ஆசனத்தை எப்படி செய்யறது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கால் நல்லா ஒரு 4 அடி கேப் கொடுத்துக்கிறோம். நல்ல 4 அடிக்கு நல்ல கேப் கொடுத்துட்டு நல்லா எவ்வளோ முடியுதோ ஒட்டி கையை நல்ல இந்த நம்மளுடைய ஷோல்டர் தொடைக்கு முட்டிக்கு இப்படி வந்துட்டு கைகளை நல்லா உள்ளே கொடுத்து 2 கையும் கோத்துட்டு தலையை மேல் நோக்கி பார்க்கணும். தோள்பட்டை நல்லா மேல் நோக்கி தூக்கி இருக்கணும். இந்த நிலையில் ஒரு 10 கவுண்டிங், 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துட்டு அப்படியே இடது பக்கம் நல்ல கால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா மடக்கிட்டு இந்த ஷோல்டர் நல்லா கிட்ட அப்படி கையை கொடுத்து கோத்துக்கிட்டு தலையை ஷோல்டரை மேலே பார்த்த மாதிரி, தலையை மேல் பார்த்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10.
நேராக வந்துட்டு கால்களை கொண்டு வந்துடலாம். இதை செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஆசனத்துக்கு போங்க. இப்போ இன்னொரு ஆசனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.